இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் வந்து விடா VX2 மாடலுங்க. நம்ம வண்டியில் டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது புதுசாக ஒரு ப்ராப்ளம் எப்படின்னா, ஒரு சைடு பேட்ரி காமிக்குதுங்க, ஒரு சைடு பேட்ரி இல்லைன்னு காமிக்குது. பொதுவாக நம்மளுக்கு வண்டியில் டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்து இத்தனை நாள் வந்துட்டு இருந்துச்சு. டிஸ்பிளே அப்பப்போ ஆஃப் ஆயிரும், அப்பப்போ ஆன் ஆகும், எப்போவுமே ஆஃப் ஆகிருக்கும். பட் இது வந்து ரொம்ப பெக்குலியராக இருக்குது. இப்போ ஒரு சைடு பேட்ரி, மொத்தம் இந்த வண்டியில் 2 பேட்ரி இருக்குங்க, ஸ்வாப்பபிள் டைப்பு. அதில் ஒரு பேட்ரி 79% வச்சிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு பார்த்திங்கன்னா 39 கிலோமீட்டர்ஸ் தான் போகும். ஸோ இந்த ரேஞ்ச் வச்சு கண்டிப்பாக நான் வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது. ஆனால் இன்னொரு பேட்ரி சுத்தமாக காமிக்க மாட்டேங்குது, ட்ரைஸ் எரர் சிம்பிள் காமிக்குதுங்க. ஸோ என்ன இஷ்யூன்னு தெரியல. இதெல்லாம் இந்த இஷ்யூ வருதா அப்படிங்கிறதும் தெரியல. நான் வேணால் ஒரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் வந்துச்சுன்னா தேங்க் காட். வந்துருச்சுங்க. பட் இது ரன்னிங்லேயும் இந்த மாதிரி ஒரு டைம் எரர் ஆகிருக்கு. ஸோ விடா VX2 வாங்குறவங்க கொஞ்சம் பார்த்து வாங்குங்க.